ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளி ஜெய்ஷிலேருந்து என் பேர் ஜெய்ஷி. சொன்னால் அந்த சேனலில் ஸ்கின் கேர், ஹேர் கேர், வெயிட் லாஸ் அண்ட் மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸை போட்டுட்ருக்கேன். ஸோ இதெல்லாத்தையும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நான் போடுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு வரும். ஸோ இன்றைக்கி யாருக்கெல்லாம் வந்து மாய்ஸ்சரைசர் போட்டு சன்ஸ்க்ரீன் போட்டு எனக்கு ஒத்துக்காமல் பிம்பிள் வந்துக்கிட்டே இருக்குது, ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகுது, கண்டினியூஸாக ஃப்ரீக்வெண்ட்டாக பிம்பிள் வந்துக்கிட்டே இருக்குது, ஸோ அப்படின்னு சொல்கிறீங்களோ அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. கடைசி வரையும் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும். ஸோ ஒரு மாய்ஸ்சரைசரோ ஒரு சன்ஸ்க்ரீனோ நீங்கள் வந்து புதுசாக உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து பிம்பிள் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பிகாஸ் வந்து உங்களோட ப்ராடக்ட் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்கின்ல யூஸ் பண்ணும்போது அது செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். மினிமம் வந்து ஒரு 10-15 நாள் ஆகும். ஸோ அதனாலேயே வந்து உங்களுக்கு குட்டி குட்டியாக டைனி பம்ப்ஸ் வரலாம். ஸோ அதுவும் இல்லாமல் இன்னொரு ரீசன் இருக்குது. பிகாஸ் உங்களோட ஸ்கின்னில் இது வரைக்கும் உங்கள் போர்ஸ்குள்ளார ஏதாவது அழுக்கு இருந்தால் அந்த அழுக்கு கூட இந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால வேஸ்டெல்லாம் வெளியே தள்ளலாம். ஸோ இதுதான் வந்து அந்த ப்ராசஸ். ஒன்று அந்த ப்ராடக்ட்னால வரலாம், இல்லைன்னா வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணதுனால போர்ஸ் க்ளீன் ஆகிட்டு இது வெளியில் அந்த வேஸ்ட் வந்து தங்கலாம். பொதுவாக இந்த ஆக்னீஸு, இந்த டைனி பம்ப்ஸ் எல்லாம் எந்த மாதிரி ஸ்கின்னுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா, ஆயிலி ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னுக்கு தான் வரும். மோஸ்ட்டாக ட்ரை ஸ்கின்னுக்கு வரவே வராது. ட்ரை ஸ்கின்னுக்கு இருக்கிற ஒரே ப்ராப்ளம் வந்து அவங்க ஸ்கின் ட்ரையாக இருக்குது, அதை ஹைட்ரேட் பண்ணணும். ஆனால் இந்த ஆயிலி ஆக்னி ப்ரோன் ஸ்கின், அதுவும் இல்லாமல் காம்பினேஷன் அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின், இந்த மாதிரி ஸ்கின் டைப்புக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ஒரு பெரிய எதிரி. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வாங்கினீங்கனாலும் ஆயில் இல்லாத மாதிரியான ப்ராடக்ட்ஸை வந்து செக் பண்ணி வாங்கணும். அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸுக்கு பின்னாடி இருக்கிற லேபிளை வந்து நீங்கள் படித்து பார்த்து வாங்கணும். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு டிவியில் பார்க்குறதோ, இல்லை இன்ஃப்ளூயன்சர் சொல்கிறதோ, இல்லைனா வந்து நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணுறது, அப்படியெல்லாம் பார்த்து நீங்கள் அந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கினீங்கன்னா ஒருவேளை அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து ட்ரை ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுறதா இருக்கலாம். ட்ரை ஸ்கின்னுக்கு ஆயில் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து நல்லாவே செட் ஆகும், அவங்களுக்கு ஆக்னிஸ் எல்லாம் வராது. பட் ஆயிலி ஆக்னி ப்ரோன் காம்பினேஷன் சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு அப்படி கிடையாது. நம்ம ஸ்கின்னில் ஏதோ ஒரு வகையில் நம்ம போர்ஸில் வந்து ஆயில் செக்ரிகேஷன் நடந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஸ்கின் இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஆயில் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஒரு எதிரி தான். ஸோ ஆயில் இல்லாத மாதிரி ஒரு ஆயில் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். எப்படி நான் ஆயில் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸாக பார்த்து வாங்குறதுங்கிற டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். எப்பயுமே ஒரு ப்ராடக்ட் வாங்கும்போது அது மேலேயே வந்து லேபிளில் இருக்கும் ஆயில் ஃப்ரீ ப்ராடக்ட், ஆயில் கண்ட்ரோல் ப்ராடக்ட். ஸோ அதுவும் இல்லாமல் வாட்டர் பேஸ்ட், ஜெல் பேஸ்டு, இந்த மாதிரி நேம்ஸ் எல்லாம் பார்த்து செக் பண்ணி நீங்கள் வாங்கணும். ஸோ ஒரு பொண்ணு வந்து சொல்லியிருந்தாங்க, அக்கா நீங்கள் வந்து சிட்டாஃபில் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, நானும் யூஸ் பண்ணேன், பட் ஆனால் வந்து எனக்கு சிட்டாஃபில் வந்து ஒத்துக்கலை. ஸோ இதுக்கு மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்கின்னில் சிட்டாஃபில் வந்து செட் ஆகிறதுக்கு ஒரு 10-15 நாள் ஆகும். அதுக்குள்ளாரையே நீங்கள் வந்து நர்வஸ் ஆகிட்டு கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க, செட் ஆகலைன்னு. மினிமம் 15 டேஸ் ஆகும், மேக்ஸிமம் 1 மந்த் ஆகும். அது வாட் எவர். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணாலும் செட் ஆகிறதுக்கு இவ்வளோ நாள் எடுக்கும். அதுக்கப்புறம் செட் ஆன ப்ராடக்ட்ஸை நீங்கள் அதுக்குள்ளாரையே ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ஜம்ப் பண்ணி வேற ஒரு நியூ ப்ராடக்ட்ஸ் வாங்காமல் அதுலேயே வந்து நல்லா ஸ்டிக்காக இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டும் ஸ்கின் கேரும் வந்து பார்க்க முடியும். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த டியூப் தீர்றதுக்கு இந்த டியூப் செட் ஆகிறதுக்கே பாதி டியூப் தீர்ந்துடும். ஸோ அது தீர்றதுக்குள்ளாரையே வந்து அது தீர்ந்து போச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னொரு ப்ராடக்ட் வாங்குவீங்க. இது இப்போ தான் வந்து உங்கள் ஸ்கின்னில் செட் ஆகிட்டு இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் இன்னொரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது திரும்ப ஒரு ஆக்னி வரும். ஸோ திரும்ப அது செட் ஆகிட்டு அதோட மார்க்ஸ் எல்லாம் குறையிறதுக்கு ஒரு 2-3 மாதம், அதுக்குள்ளார நீங்கள் இன்னொரு ப்ராடக்ட் செட் ஆகிறது. ஸோ இங்கே பாருங்கள், உங்களோட ஸ்கின் கேருக்கு ஒரு பொருள் செட் ஆகிடுச்சுன்னா அதை நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக மாற்றவே கூடாது. வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் ஆனாலும் அது உங்கள் ஸ்கின்னை நல்லா பார்த்துக்கிச்சுன்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக ஜம்ப் ஆகிட்டு மைண்டை வந்து டிவர்ட் பண்ணி கன்ஃபியூஸ் ஆகி நீங்கள் நிறையா ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின் வந்து லிட்டரலாக ரொம்ப டேமேஜ் ஆகும். கண்டினியூஸாக பிம்பிள் வந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் ஸ்கின்னே கன்ஃபியூஸ் ஆகிடும், நான் இது போட்டால் இது இப்படி ரியாக்ட் பண்ணுவேனா, அது போட்டால் அப்படி ரியாக்ட் பண்ணுவேனான்னு. ஸோ அதனால தான் சொல்கிறது, ஒரு பொருள் வந்து செட் ஆகிடுச்சுன்னா அதையே யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதில் நீங்கள் உங்கள் ஸ்கின்னுக்கு எப்படி செட் ஆகுதோ அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நாங்கள் வந்து சஜஷன் தான் கொடுக்க முடியும் தவிர நீங்கள் இதுதான் யூஸ் பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஸோ இப்போ ஆயில் ஸ்கின்னுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4-5 க்ரீம்ஸோ இல்லை சன்ஸ்க்ரீன்ஸோ ஏதோ சொல்கிறேன். அதில் வந்து உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும், உங்களுக்கு எது செட் ஆகும்னு நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணும்போது தான் தெரியும். ஸோ நான் வந்து ஓரளவுக்கு ஒரு 80% சஜஷன் வந்து கொடுக்க முடியும். அதுக்கு மேலே இருக்கிற 20% வந்து நீங்கள் ஸ்கின் கேரில் வந்து என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாது இல்லையா. கன்ஃபார்மாக சொல்கிறேன், இந்த சிட்டாஃபில்ல வந்து உங்களுக்கு இது போட்டு ஆக்னி வருதுன்னு சொல்கிறவளுக்கு இது எதுவுமே கிடையாது. பிகாஸ் இது வந்து டெர்மட்டாலஜி டெஸ்டட் குளோபல் பிராண்ட். இது வேர்ல்டு வைடு எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து
ஆக்னீஸ் இருக்கிறவங்க வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ இதில் வந்து க்ரீமும் வருது, லோஷனும் வருது. ஸோ க்ரீம் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ட்ரை ஸ்கின்னுக்கு, லோஷன் டைப்பில் அதாவது லிக்விடாக வரும்ல லோஷன் டைப், அந்த லோஷன் டைப்பில் வர்றது எல்லாமே வந்து ஆக்னி அண்ட் ஆயிலி ஸ்கின்னுக்கு வர்றது. ஸோ சப்போஸ் வந்து உங்களுக்கு சிட்டாஃபில் ஆயிலி ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னுக்கு செட் ஆகலைன்னா தயவு செஞ்சு நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு பிராண்ட் வந்து இருக்குது. நியூட்ரோஜினாவில் ஹைட்ரா பூஸ்ட்னு ஒரு ஜெல் ஃபார்மில் ஒரு க்ரீம் வந்து மாய்ஸ்சரைசர் இருக்குது. அது எக்ஸ்ட்ரீமாக ஒர்க் ஆகும் மோஸ்ட் ஆஃப் த ஸ்கின். மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி அந்த மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் மேக்கப் போட்டிங்கனாலும் மேக்கப் ரொம்ப நேரத்துக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ட்ரஸ்ட் மீ, அது ரொம்ப சூப்பர் ப்ராடக்ட். உங்களோட ஸ்கின்னில் எதுவுமே ஆகாது, எந்த வித ஸ்டிக்கி ஃபீலும் இருக்காது. ஸோ அதுவும் இல்லாமல் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு இருந்தேன். நீங்கள் இப்போ ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறீங்க, சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறீங்கன்னா, ஸோ இப்போ நான் எடுத்திருக்கிற அளவே போதுமானது. பாருங்கள், நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ பாருங்கள், இவ்வளோ தான் எடுக்கிறேன். இப்போ என் ஸ்கின்னில் வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ எடுத்திருக்கேன். இங்கே 2 டாட். ஸோ சிக்ஸில் இங்கே இங்கே. ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த அளவு போதுமான்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ இதுவே வந்து ரொம்ப 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 போதுமானது. நான் எப்படி அப்ளை பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ 2 இந்த ஃபிங்கர், ஸோ இந்த 2 எட்ஜை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ என்னோட ஸ்கின் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ண ஸ்கின்னு. நான் எதுவும் மேக்கப் எல்லாம் போடல, ஒன்லி லிப்ஸ்டிக் தான் போட்டிருக்கேன். ஸோ அவ்வளோதான். ஸோ நான் வீட்டில் எப்பயுமே இவ்வளோ தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஒரு மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன். நைட்டில் மாய்ஸ்சரைசரும், மார்னிங்கில் சன்ஸ்க்ரீனும். ஸோ இதை தாண்டி நான் எந்த வித ப்ராடக்ட்டும் வந்து டே டைமில் அப்ளை பண்ண மாட்டேன். நைட் டைமில் அட் ப்ரெசென்ட் வந்து நான் சால்சிலிக் ஆசிட் வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணுவேன். நியாசினமைட் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் யூஸ் பண்ணுவேன். விட்டமின் சி வந்து என்னோட ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து நான் எப்போ யூஸ் பண்ணேன், ஸோ நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீங்களும் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆக்னிஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நான் என்னோட ஆக்னி எப்படி இருந்த என்னோட ஸ்கின்னை கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து இத்தனையும் நான் ரொட்டீனில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது பேர் ஸ்கின் சைக்கிளிங்னு சொல்லுவாங்க. அதாவது ரொட்டீனில் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ அதை கன்சிஸ்டன்ஸாக யூஸ் பண்ணணும். ஸோ அவ்வளோதான். என் ஸ்கின்னில் இப்போ பாருங்கள், நான் போட்டேன், எனக்கு எந்த வித ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ண மாதிரி பண்ணி விட்டுட்டிங்கன்னா நம்ம ஸ்கின்னில் போய் நல்லா செட் ஆகிடும். ஸோ அவ்வளோதான். ஸோ இதே மெத்தடில் தான் வந்து நீங்கள் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன் வந்து 2 ஃபிங்கர் ரூலில் அப்ளை பண்ணிக்கலாம் வெயிலில் போகும்போது. சப்போஸ் நீங்கள் வீட்டில் தான் இருக்கிறீங்கன்னா ஒரு பட்டாணி சைஸ் எடுத்து ஒரு ஃபார்மாலிட்டிக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து உள்ளே இருக்கீங்களோ வெளியில் போகிறீங்களோ, நம்மளுக்கு வந்து நம்ம கடமை அப்ளை பண்ணணுங்கிறது. ஸோ மற்றதெல்லாம் வந்து க்ரீம் பார்த்துக்கட்டும், வெயில் பார்த்துக்கட்டும். ஸோ அப்படின்னு விட்டுடுங்க. டெய்லி எந்திரிக்கிறோமா, பல் விளக்குறது எப்படியோ அதே மாதிரி நம்மளுக்கு சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுறதும். ஸோ அதை ஸ்கிப் பண்ணக்கூடாது. மாய்ஸ்சரைசரும் நைட்டில் ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஸ்கின் கேர் ரொட்டீனை ஒழுங்காக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதிகமான ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுறது தவிர்த்துட்டு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் சொன்னனோ அதே மாதிரி ரொட்டீனில் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அது போக மேக்கப் எல்லாம் போடும்போது உங்களோட ஸ்கின் ப்ரெப்பை வந்து ஒழுங்காக பண்ணுங்கள். ஸ்கின் ப்ரெப்னா ஸோ அதான் ஃபேஸ் வாஷ் ஒழுங்காக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு மாய்ஸ்சரைசர், மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரைமர். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் மேக்கப் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின்னில் உங்கள் போர்ஸ் வந்து க்ளாக் ஆகாது. ஸோ எனக்கு போர்ஸே இல்லைன்னாலும் நம்ம ஸ்கின்னில் வந்து 20,000 போர்ஸ் இருக்குது நம்ம ஃபேஸில். இந்த போர்ஸ் வழியாக நம்ம ஃபவுண்டேஷன் உள்ளே போயிட்டு ஸோ அது வந்து நம்ம ஸ்கின்னுக்கு ஸோ அந்த போர்ஸ் வழியாக நம்ம போடுற ஃபவுண்டேஷனாக இருக்கட்டும், கன்சிலராக இருக்கட்டும், உள்ளே போயிட்டு ரியாக்ட் ஆகிட்டு ஆக்னியாக பர்ஸ்ட் அவுட் ஆகும். ஸோ நான் இப்போ சொல்கிற இந்த ஒரு பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்கள் க்ரீம்ஸில் வந்து இருக்கான்னு செக் பண்ணி வாங்கிக்கோங்க. எதர் மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் ஆர் ஃபேஸ் வாஷில் கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஆயில் ஃப்ரீ, ஆயில் கண்ட்ரோல், நெக்ஸ்ட்டு வந்து வோன்ட் க்ளாக் போர்ஸ். அதாவது நம்ம போர்ஸை வந்து க்ளாக் பண்ணாமல் இருக்கான்னு. க்ளாகிங்னா அடைக்கிறது. க்ளாகிங்கோட மீன் வந்து அடைக்கிறது. ஸோ இந்த க்ளாகிங் வோன்ட் க்ளாக் போர்ஸ். ஸோ அப்படின்னு செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா நான் கமெடோஜெனிக்காக இருக்கான்னு பாருங்கள். நான் கமெடோஜெனிக்னா சில இதில் போட்டிருப்பாங்க, சில இதில் போட மாட்டாங்க. போடாத இதில் வோன்ட் க்ளாக் போர்ஸ்னு போட்டிருப்பாங்க. போட்டிருக்குன்னா நான் கமெடோஜெனிக்னு ஃப்ரண்ட்லேயே கொட்டை எழுத்தில் போட்டிருக்கும். ஸோ அப்படின்னு செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ ஃபிஃப்த்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் பேரியரை ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரியாக இருக்கான்னு பாருங்கள். ஸோ இது 5த்தில் எதுவாக வேணாலும் இருக்கலாம் உங்களோட ப்ராடக்ட்ஸோட லேபிளில். ஸோ இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது இல்லாமல் வாங்குகிற ப்ராடக்ட்ஸ் வந்து உங்கள் ஸ்கின் டைப்புக்கு இருக்கிற ப்ராடக்ட்ஸானு செக் பண்ணிக்கோங்க. ட்ரை ஸ்கின் ப்ராடக்ட்ஸில் எல்லாத்துலேயுமே ஆயில் மிக்ஸாக இருக்கும். ஆயிலி ஸ்கின் ப்ராடக்ட்ஸில் எல்லாத்துலேயுமே ஆயில் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இதுதான் மெயின் கான்செப்ட். இதை நீங்கள் புரிஞ்சு வாங்கும்போது உங்கள் ஸ்கின்னு நல்லாவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் இன்னொரு டிப்ஸோடு பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ, பாய்.